வணக்கம். இன்னைக்கு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை. வியாழக்கிழமைங்கிறதுனால குரு பகவானுக்குரிய கிழமை இது. குரு பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க யாரு? உங்கள் நட்சத்திரம் புனர்பூசம் அல்லது விசாகம் அல்லது பூரட்டாதியா? பிறந்த தேதி 3 அல்லது 12 அல்லது 21 அல்லது 30 அல்லது பிறந்த கிழமை வியாழக்கிழமையா அல்லது தனுசு அல்லது மீனம் உங்கள் ராசியா? வடக்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா? சொந்த வீடோ வாடகை வீடோ? நீங்கள் எல்லாரும் பிடிச்ச சாமிக்கு கோயிலில் போய் நெய் விளக்கு ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. எப்படி இருக்க போகிற இந்த வியாழக்கிழமைங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். திரும்பவும் சொல்கிறோம், நேற்றும் இன்னைக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு தப்பும் கிடையாது. அதில் ஒரு சந்தேகமும் வேண்டாம். தொடர்ச்சியாக ஒரு ராசிக்கு 3 அல்லது 4 நாள் உயர்வாக இருக்கலாம், தாழ்வாகவும் இருக்கலாம். அதைத்தான் சொல்கிறோம். மேஷ ராசிக்கார நேயர்களை அவசரப்படுவீங்க. ஆனால் சுறுசுறுப்பு நினச்சிக்கிட்டு வேலை செய்வீங்க, தோற்று போயிடுவீங்க. எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்காது. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் ஓம் சௌமியனே போற்றி. சௌமியன்னா நல்லவன், புதன் பகவான். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மந்திரம் சொன்னால் தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 7, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் பச்சை. ரிஷபராசிக்கார நேயர்களை பிரமாதமான முன்னேற்றம். மலை கூட அசையும், ஆனால் அவங்க மனசு திடம் அசையாது. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான தினம். அனுகூலமான எண் 5, 6, அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு, அனுகூலமான நிறம் பச்சை நீலம். மிதுன ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான நாள். பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்கும். பேச்சு சாமர்த்தியமும் பொறுமையும் உங்களுடைய பலம். அது ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 1, 3, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. கடகராசிக்கார நேயர்களை பொறுமையாக இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் சொக்கநாதரே போற்றி. மதுரையில் இருக்கிற சொக்கநாதரை வழிபாடு செய்து புதன் மிகுந்த வரம் பெற்றார். எனவே இந்த மந்திரம் உங்களை காப்பாற்றும். நிதானமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும். அனுகூலமான எண் 2, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. சிம்ம ராசிக்கார நேயர்களை தேவையற்ற வம்பில் மாட்டிக்குவீங்க. பிரச்சனை பெருசாகும், தோற்று போயிடுவீங்க. தோற்பதை உங்களால் தாங்க முடியாது. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் பைரவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 1, அனுகூலமான திசை பச்சை, அனுகூலமான நிறம் பச்சை, அனுகூலமான திசை கிழக்கு. கன்னிராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான நாள். பேச்சு சாமர்த்தியம் இருக்குது, பொறுமை இருக்குது, நிதானம் இருக்குது, ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 7, அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு, அனுகூலமான நிறம் பச்சை கருப்பு. துலாராசிக்கார நேயர்களை இன்னையோட சந்திராஷ்டமம் முடியுது. ஆனால் இன்னைக்கு இருக்குது 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே. அதனால அசைவ உணவு வேண்டாம். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினச்சிக்கோங்க. ஓம் பிரம்மதேவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். வண்டி ஓட்டுறதுக்கு கவனம். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். அனுகூலமான எண் உங்களுக்கு கிடையாது, தசை கிடையாது, நிறம் கிடையாது. விருச்சிக ராசிக்கார நேயர்களை இன்னைக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. இன்னையிலிருந்து நாளைக்கு 4 நாளைக்கு 3 நாளும் சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அசைவ உணவு கூடாது. கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். என்ன மந்திரம்? ஓம் ஓம் தேவகுருவே போற்றி. தேவகுருவே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். வண்டி ஓட்டுறதுக்கு வேணும். அசைவ உணவு வேண்டாம். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். கவனம். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. தனுசு ராசிக்கார நேயர்களை
பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீர்கள். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். சந்தோஷமான நாளாக கட்டாயம் இருக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான தினம். அனுகூலமான எண் 5, 7. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை, பொறுமையாக இருக்கணும். பிரச்சனை பெருசாகும், மனசு சங்கடப்படும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் நந்தீசனே போற்றி, நந்தீசனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 4. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் பச்சை. கும்பராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், ஜெயிக்கிறீர்கள். பெண்களுக்கு இந்த முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான தினம். உங்களுடைய பலம், விடாமுயற்சி, சுறுசுறுப்பு, அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 5, 3. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை, உடல் நலத்தில் அகர காட்டணும், அசைவ உணவு தவிர்க்கணும், வண்டி ஓட்டுறது கவனம், அளவாக சாப்பிடுங்க. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான உங்களுக்கு 5. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை, நாளைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 6லிருந்து 7:30. இன்னைக்கு நல்ல நேரம் கிடையாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.